தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் தொற்றுநோய் சிறப்பு மருத்துவர் டாக்டர் சுரேந்திரன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். ஹெச்எம்பி வைரஸ் சைனாவில் அவுட் பிரேக் ஆகி இன்னைக்கு இந்தியாவிலையும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. WHO சீஃப் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, யாரும் பயப்பட தேவையில்லை அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனாலும் இன்னைக்கு இந்தியாவுக்கு வந்திருக்கு. அதே போல் சீனாவில் அவுட் பிரேக் ஆகிருந்தாலும் இன்னைக்கு பாதிக்கப்பட்ட குழந்தைகள் வந்து சீனாவுக்கு யாரும் அவங்க அந்த பாஸ்ட் இது கிடையாது, ஹிஸ்ட்ரி கிடையாது, அவங்க சீனாவுக்கு போயிட்டு வந்து ட்ராவல் பண்ண எந்த ஹிஸ்ட்ரியும் கிடையாதுனாங்க. எப்படி சார் இந்த ஹெச்எம்பி வைரஸ் இந்தியாவில் எப்படி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு? ஹெச்எம்பி வைரஸ் சீனாலேருந்து தான் வரணும்னு அவசியம் இல்லை, இந்தியாவிலே இருக்குது, நமக்கு முன்னாடியும் பார்த்துருக்கோம். ஸோ லைக் எனி அதர் ரெஸ்பிரேட்டரி வைரஸ், இப்போ ஃப்ளூ வைரஸ் இருக்குது, கோவிட் இருக்குது, RSV, இதெல்லாம் ஒன்ஸ் ஒரு அவுட் பிரேக்காக வந்து அப்புறம் சீஸ்னலாக மாறிடும். அதே மாதிரி ஹெச்எம்பிவியும் ஒரு சீஸ்னல் வைரஸ் தான். இப்போது நம்ம டெஸ்ட் நிறைய பண்ணுறோம், கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதே மாதிரி இந்த வின்டர் சீசனில், இந்த ஃப்ளூ சீசனில் அலாங் வித் இன்ஃப்ளூயன்ஸா, RSV, ஹெச்எம்பிவியும் ஒன் ஆஃப் தி வைரஸஸ், ஹியூமன் மெட்டானியூமா வைரஸ்னு சொல்லுவோம். ஸோ அது ஒன் ஆஃப் தி சீசனல் வைரஸ்னு எடுத்துக்கலாம். அன்யூஷுவல் சர்ஜ் இன் ரெஸ்பிரேட்டரி இல்னஸ், அன்யூஷுவல் சர்ஜ் இன் கேசஸ் அப்படின்னு நம்ம எதுவும் பார்க்கல. ஸோ இதனால் பதட்டப்படுறதோ பயப்பட வேண்டிய சுச்சுவேஷனோ தற்போதைக்கு எதுவுமே இல்லைங்க. இந்த மக்கள் வந்து இது எதோட ரிலேட் பண்ணுறாங்கன்னா, கோவிடோட ரிலேட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இப்போ இதே மாதிரி தான் அவுட் பிரேக் ஆகி வந்துச்சு. நார்மலாக ஃபஸ்ட்டு யாருமே அதை பற்றி பயப்படல, ஆனால் ஒரு கட்டத்தில் டக்குன்னு பூம் ஆச்சு. ஸோ அதே மாதிரி இந்த HMV வைரஸும் வருமா? ஏன்னா குழந்தைகளை அட்டாக் பண்ணுது. அதே மாதிரி HMV வைரஸ் சிவியர் ஆச்சுன்னா நிமோனியாவுக்கு லீட் பண்ணுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ இட் இஸ் காமன் யூஷுவல் ஃபார் எனி வைரஸஸ், HMPVக்குன்னு கிடையாது. ஸோ சில்ட்ரன் ஆர் மோஸ்ட் காமன்லி இன்ஃபெக்டட். அது ஏன் அப்படின்னா, சில்ட்ரனுக்கு வந்துட்டு இம்யூன் சிஸ்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி ஓல்ட் ஏஜ் பீப்புள். ஸோ எனி வைரஸ் வந்தாலும் இதே பேட்டர்ன் தான் இருக்க போகுது. ஸோ குழந்தைங்களுக்கு ஈஸியாக இன்ஃபெக்ட் ஆகிடும். அதே மாதிரி வீசிங் ப்ராப்ளம்ஸும் கொண்டு வரும். ஸோ அதனால அது மேபி நமக்கு வெளியில் ப்ராமினெண்ட்டாக தெரியுது. அண்ட் சில்ட்ரன்ஸ்லேருந்து அடல்ட்ஸுக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் அண்ட் இன்ஃபேன்ட்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக அஃபெக்ட் ஆகிடும். ஸோ கோவிட் மாதிரி வரதுக்கான வாய்ப்பு எனக்கு இல்லை, ஏன்னா யூஸ்வலி இருக்காது. ஏன்னா கோவிட் வந்துட்டு ஒரு நியூ வைரஸ். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்துராத ஒரு நியூ ஸ்ட்ரெயின். ஸோ அதனால யாருக்குமே இம்யூனிட்டி இல்லை, அவ்வளோ சிவியர் டிசீசஸ் வந்தது. பட் HMPV ரெகுலராக வரக்கூடிய சீசனல் வைரஸ். ஸோ இது கோவிட் மாதிரி அது மாதிரி ஒரு எபிடமிக் பேண்டமிக் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ அதே போல் இந்த வைரஸ் ஒருத்தருக்கிட்ட இன்னொருத்தருக்கு அந்த ஸ்ப்ரெட் ஆகிற ஸ்பீட் அதே மாதிரி இப்போ கோவிட் மாதிரியே ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா நீங்கள் சிவியர் அந்த அளவுக்கு சிவியராக இருக்கான்னு சொல்லிட்டீங்க. பட் ஸ்ப்ரெட் ஆகிறது எப்படி சார் ஆகும்? அதே மாதிரி தான் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ ரெஸ்பிரேட்டரி ட்ராப்லெட்ஸ்னு சொல்லுவோம். இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க கூட ஃபேஸ் டு ஃபேஸ் கான்டாக்ட் 1 மீட்டர், 3 ஃபுட் ஆர் 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க நம்ம பேசுகிறது மூலமாகவோ, அவங்க மூச்சு காற்று இல்லை எச்சில் அது ஸ்ப்ரெட் ஆகிறது மூலமாகவும் ஸ்ப்ரெட் ஆகும். அதில் நம்ம உடம்பு மேலே இருந்ததுன்னா, நம்ம கை, நம்ம என்விரான்மெண்ட்டில் இருந்ததுன்னா, அது மூக்கு, கண், வாயில் நம்ம தொடும்போது இந்த ஸ்ப்ரெட் ஆனது நடக்கும். ஸோ அதனால் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க, க்ளோஸ் காண்டாக்டில் இருக்கிறவங்க, இல்லை ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன், ஃப்ரெண்ட்ஸ் கூட காண்டாக்டில் இருக்கிறவங்க, இல்லை ஒரு பொது இடத்துல கூட்டமாக நெரிசலில் இருக்கும்போது ஈஸியாக காஃப் பண்ணுவாங்க, ஸ்னீஸ் பண்ணுவாங்க, இல்லை பேசுவாங்க. ஸோ அப்போது வர ட்ராப்லெட்ஸ் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ தட் இஸ் ட்ரூ ஃபார் எனி வைரஸ். HMPVன்னு கிடையாது, இன்ஃப்ளூயன்ஸா, RSV, HMPV இது எல்லாமே ஒரே மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் தான். ஸோ அப்படி தான் ஸ்ப்ரெட் ஆகுங்க. ஸோ இப்போ மாஸ்க்குங்கிறது வந்து மறுபடியும் கட்டாயம் ஆக்கப்படும். ஏன்னா இப்போ கர்நாடகா கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க மாஸ்க் வந்து கட்டாயமாக அணியணுன்ட்டு. ஸோ அந்த நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஸோ வாட் ஐ வுட் அட்வைஸ் இஸ், எனிபடி இப்போது குழந்தைங்களா இருக்காங்க, இல்லை பெரியவங்களா இருக்காங்க, நிறைய கோமாபிலிட்டிஸ் இருக்குது, டயபெட்டிஸ், ஹைப்பர்டென்ஷன், ஹார்ட் ஃபெயிலியர், கிட்னி ப்ராப்ளம், இது மாதிரி சசெப்டபிள் ஹோஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ ஹை ரிஸ்க் பேஷண்ட்ஸ் அவங்க வந்துட்டு பொது இடங்களில் இது மாதிரி வின்டர் சீசன், ஃப்ளூ சீசனில் போகும்போது மாஸ்க் வியர் பண்ணுறது ஒரு குட் ப்ராக்டிஸ். ஏன்னா அதன் மூலமாக அவங்க இன்ஃபெக்ஷனை ப்ரிவென்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ நம்ம செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியை மாஸ்க் வியர் பண்ணுறதுன்றது ஒரு நல்ல விஷயம். பிகாஸ் தட் இஸ் அ வே டு ப்ரொடெக்ட் அவர் செல்ஃப் ஃப்ரம் தீஸ் வைரஸஸ். இந்த வைரஸஸ் கிட்டது நம்ம அதை பாதுகாத்துக்கலாம். ஸோ மாஸ்க் இந்த சீசனில் யூஸ் பண்ணுறதுன்றது ஒரு நல்ல விஷயம் தான். அது மேண்டேட்ரியாக வரணுமா அப்படின்றது நம்பர் ஆஃப் கேசஸ் பொறுத்து இருக்குது. தற்சமயம் கவர்மெண்ட் அது மாதிரி எதுவும் ரெகுலேஷன்ஸ் கொடுக்கலிங்க. ஆனால் இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இது சீசனல் ஃப்ளூ தான். சீசனல் வைரஸ், ஆமாம், கரெக்ட். கண்டிப்பாக இதோட ஆரிஜின் டாக்டர். இப்போ சைனாவே எல்லாமே சைனாவை நோக்கி, இப்போ சைனாவிலிருந்து அந்த ஸ்ப்ரெட் ஆகுது, சைனாவிலிருந்து தான் மற்ற கண்ட்ரீஸ்க்குலாம் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சுன்னு சொல்கிறாங்க. பட் நம்ம முன்னாடியே பேசின மாதிரி சைனா போயிட்டு வந்து அந்த ஹிஸ்ட்ரி இல்லாதவங்க கூட அந்த வைரஸில் அஃபெக்ட் பண்ணும்போது இதோட ஆரிஜின் அதுதான் சொல்ல வரேன். ஸோ இது சைனாவிலிருந்து ஆரிஜினேட் ஆகுன்னு அர்த்தம் கிடையாது. ஆல் ஓவர் த வேர்ல்ட் ஹியூமன் மெட்டானியூமா வைரஸ் இஸ் டிடெக்டட். ஹியூமன் மெட்டானியூமா வைரஸ் பல ஆண்டுகளாக ஒரு 20 வருஷத்துக்கு மேலேயே இருக்குது. ஸோ சைனாலேருந்து ஆரிஜின் இல்லை. இப்போ அவங்க சீசனில் அவங்க நிறைய பிக்கப் பண்ணியிருக்காங்க, மேபி அப்படி இருக்கலாம்.
பட் நமக்கும் 1-2 வைரஸஸ் நம்ம அப்பப்போ பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ நம்மக்கிட்ட அது சீசனலாகவே முதல்ல இருந்தே இருக்குது. ஸோ இது ஆரிஜின் சைனால இருந்து அப்படின்லாம் கிடையாது. ஸோ இதோட சிம்டம்ஸ் சிலது சொல்லியிருக்காங்க, ஃபீவர் இருக்கும், த்ரோட் பெயின் இருக்கும், அதே மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வேற என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்கிறது? எல்லா ரெஸ்பிரேட்டரி வைரஸஸ்க்கும் ஒரே சிம்டம்ஸ் தாங்க. அந்த சிம்டம்ஸ் வச்சுட்டு இந்த வைரஸ் தான் காஸ் பண்ணுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஃபீவர், காஃப், கோல்டு, சிவியர் பாடி பெயின் இதெல்லாம் வந்து ஜென்ரலாக எல்லாத்துக்கும் வரக்கூடிய சிம்டம்ஸ். அது கூட சேர்ந்து சோர் த்ரோட் பெயின், இல்லை எச்சி முழங்கிறதுக்கு கஷ்டம், சாப்பாடு சாப்பிட்றது கஷ்டம், இது மாதிரி இருக்கலாம். இது மோசமாக நிமோனியா ஸ்டேஜுக்கு போகும்போது தான், அது ஹெச்எம்பிவின்னு இல்லை, எனி வைரஸஸ் நிமோனியா ஸ்டேஜ் போகும்போது மூச்சு விடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், இல்லை அவங்க ரெஸ்பான்ஸ் லெவல்ஸ் கம்மியாகும். ஓல்டேஜ்லாம் அவங்க சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருந்தாலும் அப்போ நம்ம நிமோனியா அஃபெக்ட் ஆயிருக்கான்னு டெஸ்ட் பண்ணணும். குழந்தைங்க மூச்சு அதிகமாக ரொம்ப இழுத்து விடுறது, இது மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் அவங்க சிவியர் கேசஸ்க்கு போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ இதனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கோவிட் அளவுக்கு இது சிவியராக இல்லைனாலும் இதனால் அந்த டெத் ரேட் இறக்குற இன்னும் அந்த மாதிரி எந்த கேஸும் பதிவாகலை. ஆனால் இது வந்து நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிட்டா இப்போ பிளட் டெஸ்ட்லேயே கண்டுபிடிச்சிடலாமா, இல்லை இது எப்படி கண்டறிஞ்சு இதுக்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம லீட் பண்ணணும்? பிளட் டெஸ்ட்டில் நம்ம கண்டுபிடிக்க மாட்டோம். யூஸ்வலி நம்ம பிசிஆர் டெஸ்ட்னு சொல்லுவோம், த்ரோட் ஸ்வாப் எடுத்து டெஸ்ட் பண்ணுவோம். பட் கோவிட் மாதிரி தான் எல்லா வைரஸும் யூஸ்வலாக அதை ஈஸியாக டெஸ்ட் பண்ணக்கூடிய வழிமுறை. ஆனால் எல்லாத்துக்கும் அதை டெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு அவசியம் இல்லை. ஏன்னா நார்மலாக ஜஸ்ட் ஃபீவர், காஃப், கோல்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம ரெகுலராக கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலே போதும். ஏன்னா ஹெச்எம்பிவி இது வரைக்கும் சிவியர் கேசஸ் நம்ம பெருசாக பார்க்கலிங்க. ஸோ எல்லாத்துக்கும் அதை டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வேறஸ் ஏதாவது ஒரு வைரல் இல்னஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ரொம்ப சிவியராக இருக்காங்க, ஐசியூவில் இருக்காங்க, நிமோனியா அளவுக்கு பாதிப்பு போயிருக்கு அப்படின்னா தான் நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கான இண்டிகேஷனே இருக்குது. அப்போ தான் நம்ம டெஸ்ட்டே பண்ணுவோம். ஸோ எல்லாருக்குமே இது டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லைங்க. ஸோ இப்போ இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் வேக்சின்ஸ் இருக்கா? ஹெச்எம்பிவிக்கு வேக்சின்ஸ் இல்லைங்க. வேறஸ் ஆனால் இப்போது ஃப்ளூ சீசனில் ஃப்ளூ வேக்சின் எடுத்துக்கிறது நல்லது. ஸோ ஹெச்எம்பிவிக்கு இது வரைக்கும் வேக்சின்ஸ் எதுவும் கண்டுபிடிக்கல. ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் என்ன மாதிரி சார்? ட்ரீட்மெண்ட் ஸோ எனி வைரல் இல்னஸ் போல் நம்ம சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்போம். மைல்டர் இல்னஸ் இருந்தால் அவங்களுக்கு பேராசிட்டமால், இல்லை நல்ல ரெஸ்ட்டு, அடிக்குவேட் ஹைட்ரேஷன், நிறைய தண்ணி குடிக்கிறது, நல்லா சாப்பிட்றது, இவ்வளோ தான் ட்ரீட்மெண்ட் மைல்டர் பேஷண்ட்ஸ்க்கு. ரொம்ப சிவியராக இருக்கிறவங்களுக்கு அவங்க ஆக்சிஜன் லெவல்ஸ் பொறுத்து ஆக்சிஜன் சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமா, இல்லை வேறு ஏதாவது சப்போர்ட்டிவ் மெடிகேஷன்ஸ் கொடுக்கணுமா, இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஆன்டிவைரல் மெடிகேஷன்ஸோ ட்ரீட்மெண்ட்டோ அப்படின்றது இல்லை. ஜென்ரல் சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் தான். ஸோ அதுவே போதுமானதாக இருக்கும். இந்த மக்கள் எதுக்காக பயப்படுறாங்கன்னா, அந்த ஸ்டார்டிங்கில் வந்து கோவிட் இதே மாதிரி தான் ஸ்ப்ரெட், தமிழ்நாட்டுக்குள்ளே வராது, ஸ்ப்ரெட் ஆகாது அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையில் இருந்தாங்க. ஆனால் அது வந்து வேறு லெவலில் பூம் ஆகி எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த ஹெச்எம்பிவி இந்த வின்டர் சீசனோட இதுக்கான அந்த முடிவு வந்துருமா, இல்லை இதுவும் இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்காது? முடிவு மோஸ்ட்லி வந்துடும். ஏன்னா எல்லா சீசனல் வைரஸஸுமே அப்படி தான் பிஹேவ் ஆகும். இப்போ இன்ஃப்ளூயன்ஸா ஃப்ளூவே எடுத்திங்கன்னா ஒரு சீசனில் பீக் ஆகும், அதுக்கப்புறம் குறையும், திரும்ப வின்டர் சீசன், மான்சூன் சீசனில் பீக் ஆகும். ஸோ அப்படி ஆகும்போது இந்த எல்லா ரெஸ்பிரேட்டரி வைரஸஸுமே ஒரு சர்ச் போயிட்டு கீழே வரும். ஸோ இது இங்கேருந்து அப்படியே 1 வருஷம் 2 வருஷத்துக்கு போகுமா அப்படின்லாம் மோஸ்ட்லி இருக்காது. ஏன்னா இது ஒன் ஆஃப் தி சீசனல் வைரஸ், நம்ம எப்பயுமே பார்க்கக்கூடிய வைரஸ் தான். இப்போதைக்கு மைல்டர் ஃபார்மில் தான் இருக்குது, ரொம்ப ரேராக தான் இருக்குது. ஸோ அது சீசனலாக அது முடிஞ்சிடும். ஸோ இது அதுக்கு மீறி நமக்கு ஸ்ப்ரெட்டோ ஒரு எபிடமிக் பேண்டமிக் மாதிரியும் மாறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா மக்கள் தான் இப்போ ட்ராவல் பண்ணுறவங்க, ஃப்ளை பண்ணுறவங்க எல்லாமே வந்து மறுபடியும் அந்த மாதிரி ஒரு லாக்டவுன்ற ஸ்டேஜுக்கு வருமா? ஏன்னா கவர்மெண்ட் வந்து இதை கட்டுப்படுத்தணும்னா கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸை வந்து யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா இப்போ கர்நாடகா கவர்மெண்ட் வந்து இப்போ மாஸ்க் மேண்டேட்டரி பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி லாக்டவுன்ற அந்த கட்டத்துக்குலாம் என்ன போகல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சீனாவிலையும் அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சீனாவிலையும் என்ன சொல்கிறாங்கன்னா, இது சீசனல் ஃப்ளூயிட் தான், ஆனால் யாரும் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மக்களுக்கு என்ன அளவுக்கு நீங்கள் ஒரு விழிப்புணர்வாக இருக்கிறது? அது ட்ரூ தான். ஃபஸ்ட்டு பயப்படணும்னு அவசியம் இல்லை, பட் அவேர்னஸ் இருக்கணும். ஸோ அவேர்னஸ் வந்துட்டு இது ஹெச்எம்பிவினால மட்டும் இல்லை, ஜென்ரலாக வின்டர் சீசன், ஃப்ளூ சீசனில் மாஸ்க் அணிகிறதுன்றது ஒரு நல்ல அவேர்னஸ் தான். அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஹேண்ட் ஹைஜீன், கைகளை சுத்தப்படுத்தணும். இப்போ நம்ம யாராவது சிக்காக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மாஸ்க் கொடுத்துட்டு நம்மளும் மாஸ்க் போட்டுட்டு தான் இது பண்ணணும். வெளி இடத்துல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் நம்ம லேக் ஆஃப் அவேர்னஸ் என்ன அப்படின்னா, காஃப் எட்டிக்வேட் அப்படின்றதே இல்லை. காஃப் எட்டிக்வேட் அப்படின்னா நம்ம ஒரு பொது இடத்துல இருமும் போதோ தும்மும் போதோ ஓப்பன் ஏரில் நம்ம இரும்பக்கூடாது, தும்மக்கூடாது. கைகளை மறைச்சி தான் இருமணும், இல்லை தும்மணும், இல்லை மாஸ்க் போட்டுக்கணும், இல்லை கர்ச்சீஃப் வச்சுக்கணும், டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கணும். அந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராக்டிசஸ் ஃபாலோ பண்ணாலே நார்மலான ஸ்ப்ரெட்டை அவாய்ட் பண்ணலாம். ஸோ இது பயக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஜென்ரல் ப்ரிகாஷன்ஸ் லைக் ஹேண்ட் ஹைஜீன், ஹேண்ட் வாஷ் பண்ணுறது, மாஸ்க் போட்டுக்கிறது, பொது இடைவெளி ஃபாலோ பண்ணுறது, ஃப்ளூ வேக்சின் போட்டுக்கிறது, இது மாதிரி ஜென்ரல் ப்ரிகாஷன்ஸ்லேயே இந்த வின்டர் சீசனில் மெஜாரிட்டி ஆஃப் தி வைரஸஸ்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி ஹெச்எம்பிவியும் நம்ம இந்த ப்ரிகாஷன்ஸ் ஃபாலோ பண்ணாலே நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். நீங்கள் சொல்லும் போது சொன்னீங்க ஃப்ளூ வேக்சின்ஸ் இந்த சீசனில் போட்டுக்கலான்ட்டு. இப்போது கை குழந்தைங்களுக்கு வருது, 3 மாதம் குழந்தை, 8 மாதம் குழந்தை. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் வேக்சின்ஸ் இருக்கா, இல்லை அவங்களும் அஃபெக்ட் ஆனதுக்கப்புறம் தான்? 1 வயசுக்கு மேலே யார் வேணாலும் ஃப்ளூ வேக்சின் போடலாம். பட் நம்ம பாப்புலேஷனை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா எனி அடல்ட் வித் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். சுகர் இருக்கிறவங்க, ப்ரெஷர் இருக்கிறவங்க, ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க, ஹை
ரிஸ்க் பேஷண்ட் சொல்லுவோம். அவங்கள மேண்டேட்டரியாக ஃப்ளூ வேக்சின் எடுத்துக்கணும்னு நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். அதை தவிர்த்து அபவ் 50 இயர்ஸ் ஒரு 65 இயர்ஸ் அவங்க ஹை ரிஸ்க். ஏன்னா ஓல்ட் ஏஜ் போக போக இம்யூன் சக்தி குறையும். ஸோ இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா சிவியராக வரும். ஸோ அவங்க ஃப்ளூ வேக்சின் எடுத்துக்கணும்னு சொல்லுவோம். அதை தவிர்த்து விருப்பப்படுற யார் வேணாலுமே ஃப்ளூ வேக்சின் எடுத்துக்கலாம் அபவ் 1 இயர் ஆஃப் ஏஜ். அது எடுத்துக்கும் போது என்ன பண்ணணும்னா எவ்ரி இயர் அவங்க அந்த மான்சூனுக்கு முன்னாடி எடுக்கணும். அந்த ஒரு ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ரேஞ்சில் நம்ம எடுத்துக்கிட்டால் தான் அந்த சீசனுடைய வைரஸஸ்லேருந்து நம்ம பாதுகாத்துக்க முடியும். ஏன்னா எவ்ரி இயர் அந்த ஃப்ளூ வேக்சினுடைய ஸ்ட்ரெயின்ஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ எவ்ரி இயர் அந்த வேக்சின் நம்ம எடுக்க வேண்டியது இருக்கும். கண்டிப்பாக இந்த HMPV பொறுத்த வரைக்கும் நீங்கள் கோவிட் மாதிரி மக்கள் யாரும் பயப்பட தேவையில்லைங்கிறது தான் உங்களுடைய அட்வைஸாக இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, விழிப்புணர்வாக இருந்த போதும். கண்டிப்பாக டாக்டர். நேரம் ஒதுக்கி பல கேள்விகளுக்கு பதில் வச்சிங்க. நேரத்துக்கு நன்றி. தேங்க்யூ. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.